எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீ உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுகிறதற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமென், ஆமென். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எங்களை வைத்து இருக்கிறீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய மகிழ்ச்சியான கிருபை, ஆண்டவரே, சந்தோஷம் எங்களை நிறைவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் எங்களை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஆராதனை ஆசீர்வாதமாய் நீ நடத்துங்க. கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே, தேவ மகிமை உண்டாயிருக்கட்டும். அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லவர் எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய வஸ்திர தொங்கலினாலே இந்த ஆலயம் நிரம்பட்டும். அப்பா, உம்மை நாங்கள் இறுக பற்றி கொள்ளுகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஈடியணையற்ற நாமத்தில் ஜெபித்து மன்றாடுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து நாம் ஆண்டவரை துதித்து பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. ஆமென். தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை
முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைந்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. ஆமென். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். உமக்காகவே நான் வாழுவேன். உம்மையே பற்றி கொள்வேன். உம்மை உறுதியாய் பற்றி இருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினாலே அவனை பூரண சமாதானத்துடனே காத்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை சமாதானத்துடனே காத்து கொள்வார். நம்மை சந்தோஷத்துடனே வைத்துக் கொள்வார் நாம் தேவனை ஆராதிக்கும் போது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இஸ்ரவேலே, என் ஜனமே, என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா தெய்வமானால் ஏதும் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. பாடல் இஸ்ரவேலே, ஜனமே, என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலே, ஜனமே, என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும்
பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விழுத்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி, பார்வோன் கைக்கு விழுத்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடிக்க சர்வ வல்ல தேவன், சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் முன்னே சென்று ஜெயமெடுத்தாரே, யுத்தத்தில் முன்னே சென்று ஜெயமெடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, பாராளும் மேய்ப்பன். பயப்படாதே சிறுமந்தையே, பாராளும் மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா தேவன் நம்முடைய தெய்வமானால் எதற்கும் பய வேண்டாம். அவர் நம்முடைய கன்மலை, நம்முடைய இரட்சகர், நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா.
ஆமென். ஆத்தும நேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் கைகளை தட்டி ஆமென். நேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்தும நேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். குழியிலே விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேலே என்னை நிற்க வைத்தீரே. குழியிலே விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேலே என்னை நிற்க வைத்தீரே. புதுப்பாட்டை எந்த நாவில் வைத்தவர் நீரே, பரலோக தரிசனம் தந்தவர் நீரே. புதுப்பாட்டை எந்த நாவில் வைத்தவர் நீரே, பரலோக தரிசனம் தந்தவர் நீரே. ஆத்தும நேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். எனக்கெட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே, என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே. எனக்கெட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே, என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே. என் நாவல் யாவையும் தீர்ப்பவர் நீரே, என் நோயை குணமாக்கும் வைத்தியர் நீரே. என் நாவல் யாவையும் தீர்ப்பவர் நீரே, என் நோயை குணமாக்கும் வைத்தியர் நீரே. ஆத்தும நேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. அப்படி எழுந்து நின்று பாடுவோமா? ஆத்தும நேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. ஆமென். என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. ஆத்தும நேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். எனக்கெட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே, ஆமென். என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே. எனக்கெட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே, ஆமென். என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே. என் நாவல் யாவையும் தீர்ப்பவர் நீரே, என் நோயை குணமாக்கும் வைத்தியர் நீரே. சொல்லுங்க. என் நாவல் யாவையும் தீர்ப்பவர் நீரே, என் நோயை குணமாக்கும் வைத்தியர் நீரே. ஆத்தும நேசரே, என்
பாதம் நான் பற்றிக் கொண்டே, உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே. நேசரே என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டே, உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே. உம் பாதம் நான் பற்றிக் கொண்டே, உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆத்தும நேசர். கைகளை தட்டி, ஆண்டவரே நீர் என்னுடைய ஆத்தும நேசர், என் நோய்களை குணமாக்க வல்லவர் ஆண்டவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எட்டாத உயரத்திலே வைப்பவர் நீர்தான் ஆண்டவரே. என் கண்மலை நீர்தான், என் கோட்டை நீர்தான், என் அரண் நீர்தான், என் நம்பிக்கை நீர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை என்றும் போதித்து நடத்துபவர் நீர்தான். ஓ ஷலபனபதரம சந்தகவா ரெபிதனமதனுதனிதனமதரு ஷவலியா ரக்கதலமனதனியா ஊரிதனமதரபதனிதனமதனதனமா ஷபலபனமதனிதனமா சந்தரகதனிதனமதனிதரபா. ஆமென். துதிங்க, துதிங்க, ஆண்டவரை துதிங்க. ஆத்தும நேசர் அவர், அருமையான நேசர் அவர், உங்களை கரம் பிடித்தவர், உங்களை நடத்துகிறவர், உங்கள் நோய்களை குணமாக்குகிற வைத்தியர் அவர்தான், அவர்தான். உங்களுடைய காரியங்களை நிவர்த்தி செய்கிறவர் அவர்தான். அவர் கண்மலை, அவர் உயர்ந்தவர், அவர் உயர்ந்தவர், அவர் உயர்ந்தவர். ஓ ஷபனபத நம சந்தகதபா ஹோரியாத்துரு சந்தனிதனமா. அவர் நமக்காக வருகிறவர், நம்மை சந்திக்க வருகிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை சேர்த்து கொள்ள அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் ஆத்தும நேசர், அவர் மணவாளன். மணவாட்டி சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மணவாளனை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். அவர் நம்முடைய ஆத்தும நேசர், அவர் அருமையான நேசர். Thank you Lord. ஆமென். உம்மை உமதன்பை பாட, உம் நாமம் கூற, உம் சேவை செய்ய, உம்மை போற்றி பாட. கைகளை தட்டி உயரமை பாடுவோம். ஆமென். உமதன்பை பாட, உம் நாமம் கூற, உம் சேவை செய்ய, உம்மை போற்றி பாட. உமதன்பை பாட, உம் நாமம் கூற, உம் சேவை செய்ய, உம்மை போற்றி பாட. கைகளை உயர்த்தி ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பே. ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பே. குப்பையிலிருந்து குப்பையில் என்னை தூக்கி எடுத்தவரே, ஆமென். குதூகலம் கொண்டாடி மகிழ்ச்சி அடைவே. குப்பையில் என்னை தூக்கி எடுத்தவரே, குதூகலம் கொண்டாடி மகிழ்ச்சி அடைவே. கைகளை உயர்த்தி ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பே. ஆவியானவரே,
தேவரே நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீர். ஆமாப்பா, எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம், வீடும் எம்மாத்திரம். ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவரே நீர் என்னை ஆமென். இதுவரைக்கும் கொண்டு வந்தீர். எம்மாத்திரம் ஆமென். என் வீடும் எம்மாத்திரம். ஊரபா சந்தலபா. ஆவியானவரே, ஓ, ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மை ஆராதிப்பேன். thank you. ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பேன். என்னில் இருந்த வியாதிகளை வல்லமையினால் அகற்றினீ. வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றாய் வாக்களித்தவரை நிறைவேற்றினீ. என்னில் இருந்த வியாதிகளை வல்லமையினால் அகற்றினீ. ஆமென். வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றாய் வாக்களித்தவரை நிறைவேற்றினீ. ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பேன். ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பேன். ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பேன். இந்த வருடம் முழுவதுமாக என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாட்கள் முழுவதுமாக என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய சமூகத்திலே முற்றுமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர், இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருக வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இது உள்ள பகுதிகளில் முழுவதுமாய் தேவனுடைய கரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபித்து மன்றாடுகிறோம் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், பார்த்துக்கிறேன். ஒன்று பேர் சொல்கிறது, நான் பரிசுத்தராகியால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக நான் சொன்னபோது அது சும்மா அந்த பேர் அப்படி சொல்லியிருந்தாலும் வாட் இஸ் தட் பரிசுத்த நடக்கை, அது குறித்து தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்தா ஆரம்பிச்சிருக்கிறோம். இதான் இப்போ தான் ஆரம்பித்திருக்கிறோம். அப்போது இல்லை, அதுக்கு ஆதாரமாக லேவியராகவும் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் வாசிங்க, 1-2 வாசிங்க சீக்கிரமா. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நம்ம தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். சாத்தான் வேண்ட எந்த அசுத்தியமும் அவரை ஒன்றும் டச் பண்ணாது. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின் போது, எப்போ நம்ம மனுஷராகி நாம் எப்படி பரிசுத்தராக இருக்க என்பதை அந்த அதிகாரத்தில் நமக்கு அழகாக நிறைய ஆலோசனைகள் நமக்கு சொல்லி இருக்கிறது. அதுதான் நம்ம ஒரே ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம். என்னென்ன? தாய் தகப்பனை பயந்து இருக்க வேண்டும். நம்ம
இது சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம், கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படின்னு. அது ஓகே, சின்ன பிள்ளைங்களுக்கு. வளர்ந்து வந்த நமக்கு நம்ம நல்லா நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளை பெற்று நம்ம சோறு போட்டு பால் ஊட்டி சோறு போட்டு வளர்த்து நம்ம ஒரு ஆளாக்கி, நம்ம ஒரு ஆளாக்கியும் நம்ம ஒரு குடும்பத்திலையும் நம்ம கட்டி வச்ச அந்த தாய் தகப்பனுக்கு நம்ம பயந்து இருக்க வேண்டும். அவரில் நம்ம கனம் பண்ண வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவர் செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்யணும். அப்படி செய்யலை, அநேக பேர் பெற்ற தாய் தகப்பனுக்கு விரோதமாக அவங்கள கவனிக்காமல், அவங்க நமக்கு செய்த உதவியெல்லாம் மறந்து, அவங்க இருக்கிறதையும் சுரண்டி, இருக்கிற சொத்து பணத்தெல்லாம் வேற தாங்க பேரில் எழுதி கொண்டு அவங்கள கைவிட்ட ஆட்கள் நிறையா உண்டு. சொத்தெல்லாம் நல்லா இருக்கும்போது சொத்தெல்லாம் எழுதி வாங்கி வச்சுக்கின்னு, சொத்தெல்லாம் வந்த பிற்பாடு அவங்கள சாப்பாடு கொடுக்குறதில்ல, துணி கொடுக்குறதில்ல, ஆர்ஃபனேஜுக்கு அனுப்பிடுறாங்க. சில கைவிட்டு அது மாதிரி தன்னுடைய சொத்தெல்லாம் இழந்து திரிகிற அநேக பெற்றோர்கள் உண்டு, வேதனைப்படுகிற அநேகர் உண்டு. அதெல்லாம் நம்மளை சும்மா விடவே விடாது. தாய் தகப்பன் பண்ண மகன்களை நம்ம கனம் பண்ணாமல், அவர் செய்ய வேண்டிய செய்யாமல், அவளை நல்லா கவனிக்காமல், அவர்களுக்கு மரியாதை கொடுத்து, அவளுக்கு நல்ல தங்கறதுக்கு இடம் கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, அவர் செய்ய வேண்டிய சிக்கான ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து அவங்கள கவனித்து, அவங்க இறக்குற வரைக்கும் அவர்களை நம்ம மகிமையாக வைக்க வேண்டியது நம்ம கடமை. அப்படி நம்ம செய்தால் நம்மளும் ஆசீர்வாதமாக இருப்போம், நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னா அந்த சாபம் நம்ம சந்ததியை அதை விடவே விடாது. ஜாக்கிரதையாக இருங்க. போன நான் ஜெபித்து நான் ஒரு நல்ல அருமையான பாயிண்ட்டை, அருமையான பாஸ்டர் ஜெபித்தில் சொன்னாங்க. நல்லது என்ன சொன்னாங்கன்னா, இந்த பெற்றோரை கவனிக்க வேண்டியது திருமணம் ஆகிட்டு பிற்பாடு பெற்றோர்கள்னு சொன்ன போது நான் என்னுடைய பெற்றோரை மட்டும் கவனிக்கிறது, அவங்களுக்கு வேலை செய்கிறது, அவங்கள ரொம்ப பணம் அனுப்பி அவங்க நல்லா இருக்க செய்துட்டு என் மனைவியுடைய பெற்றோரை கவனிக்கிறதே கிடையாது. ஐயோ எங்கள் அப்பாவுக்கு எதாவது அனுப்புங்க, ஹாஸ்பிட்டல் போன அப்படின்னா செவட மாதிரி இருக்கிறது. புரியுதா? அதே மாதிரி மனைவிகளும் தங்கள் பெற்றோருக்கு செய்யணும், அவங்களுக்கு நல்லா கவனிக்கணும். ஊருக்கு போனால் அவங்களுக்கு நல்லா வாங்கிட்டு போகணும், ஊரில் போனால் அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு போயிட்டு தன்னுடைய புருஷனுடைய வீட்டாரை பார்க்குறதுக்கோ, அவங்கள போய் கவனிக்கிறதுக்கோ, அவங்களுக்கு ஏதாவது போய் கிஃப்ட்டு கொடுக்குறதோ பணம் கொடுக்குறதுக்கோ மனைவிகள் விடுறதில்லை. நடக்கிறது தான். நீங்கள் உட்காந்துக்கிறீங்க, கர்த்தருக்கு தான் தெரியும். நீங்கள் செய்கிற அட்டூழியம், நீங்கள் செய்கிற பாவமான காரியம் கர்த்தருக்கு தான் தெரியும். அந்த பாயிண்ட் அழகாக மென்ஷன் பண்ணாங்க. என்ன, நம்ம பெற்றோர் கவனிக்கிறது மட்டும் இல்லை. இப்போ நான் என்னென்னா, நான் என் பெற்றோர் கவனிக்க மட்டுமல்ல, என் மனைவியுடைய பெற்றோரையும் கவனிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு நான் அதுக்கு செய்யணும். அதை அவருடைய இருதயத்தின் வாஞ்சை நிறைவேற்றணும். அதே மாதிரி மனைவியும் தன்னுடைய பெற்றோர் கவனிக்கிறது மட்டுமல்ல, அவர்கிட்ட அன்பு கூறுறது மட்டுமல்ல, அவங்கள போய் பார்க்கறது மட்டுமல்ல, தன்னுடைய புருஷன் வீட்டாரையும் அவங்களுடைய தாய் தகப்பனையும் நம்ம மரியாதை கொடுத்து அவர்கிட்ட அன்பு செலுத்தி அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்யணும். இதுதான் பரிசுத்தம். புரியுதா? இதுதான் பரிசுத்தம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளாருங்க. இதை நீங்கள் தவறினால் கர்த்தரிடத்தில் வருகிற தண்டனையும் சாபமும் அழிவும் தடைபடையப்படாது. நல்லா கவனிங்க. ரைட்? இதுதான் ஆண்டவர் வசனத்தை கொடுத்துருக்கிறார். எனக்கே எவ்வளோ பேர் தெரியும், தன் தாய் தகவனை கனம் பண்ணாமல் அவங்க சுரண்டி அவங்களதில் கேவலமாக பேசி தூஷித்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம
இருந்தவருடைய தீபம் அணைந்து போனதை என் கண்மால் பார்த்துருக்குறேன். அவள் அப்பத்துக்கும் தெரிந்ததை அப்போ பார்த்துருக்குறேன். அவர்களும் அவர் சந்ததியும் கஷ்டப்பட்டதை நான் பார்த்துக்கிறேன். அதுதான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரைட்? அதனால் அன்பான சகோதரர்களே, பரிசுத்தம் அப்படின்னு சொன்னால் முதலாவது நம்ம பெற்று எடுத்து வளர்த்த தாய் தாக்குப்பவர்களை நம்ம கனம் பண்ணணும், அவங்களுக்கு பயந்து இருக்கணும், அவருக்கு அன்பு கூறணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். ஆமென். அடுத்தது அதே வசனத்தில், உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும். பயந்திருக்கும். அதாவது முதல்ல நம்ம சொல்கிறாரு, ஆனால் அதில் இப்போ 10 கட்டிலாம் அது எத்தனாவது? 5வது. சரி. அடுத்தது, என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அடுத்த பரிசுத்தம் என்றால் ஓய்வு நாளில் நம்ம பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். கர்த்தர் கிருபையாக நம்முடைய நாட்களை நம்ம கூட்டி தருகிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த நாட்களை கூட்டி தருகிறார். நம்மளாம் எழுந்து இப்போ நான்லாம் கேட்டலாம், ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் கிருபை தான். ஏன்னா 92 ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது, 2004 பைபாஸ் பண்ணாங்க. ரைட்? அது போலாம் எத்தனையோ வியாதிகள் வந்தது. அப்போது அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இப்போ எவ்வளோ போகிறோம் வரோம், எவ்வளோ ஆக்சிடென்ட் இருக்குது. ஆனால் கர்த்தர் கிருபையாக ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகிறார். இந்த தேசத்தில் கொண்டு வேலை கொடுத்துருக்கிறார். ரைட்? நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, நம்ம படித்த படிப்பினால் அல்ல, நம்ம வாங்கின டிகிரினால் அல்ல, நம்ம தகுதிக்கு மேலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஒத்துக்கிறீங்களா? நம்ம படிப்புக்கேற்ற வேலை சம்பளம் கம்மி தான், ஆனால் தேவன் நம்மை வேறு வழியில் திருப்பி எவ்வளோ ஆசீர்வாதத்தை நம்ம கட்டில் இருக்கிறார். அப்போ அது நம்மளுக்கு கொடுத்தது யார்? கர்த்தர் தான். வாரம் ஃபுல்லாக வேலை, மாதம் ஃபுல்லாக வேலை எந்த ஊர்லையும் இல்லை, எங்கேயும் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலனா ஒரு வாரம் முடிஞ்ச பிற்பாடு ஒரு நாள் லீவு. அந்த காலத்தில் நாங்கள்லாம் வந்து ஒரு நாள் தான். நீங்களாம் லக்கி பீப்புள். ரெண்டு நாள் கொடுக்குறாங்க. நான்லாம் வேலை செய்யும் போதே ஒரு 10 நிமிஷம் என் பாஸ் விடவானான்னு ஏங்கினேன். 10 நிமிஷம் விடவானான்னு ஏங்கினேன். ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாக 2 நாள் கொடுத்துக்கிறாரு, சார்ஜ் ஆளுகளுக்கு 3 நாள் கொடுத்துக்கிறாரு. பர்மனெண்ட்டாக கொடுத்துடக்கூடாது. அப்போது அதில் என்ன பண்ண ஆண்டவர் சொல்கிறாரு, ஓகே நான் உனக்கு வேலை கொடுத்தேன், 6 நாள் வேலை செய்கிறேன், ஆனால் ஒரு நாள் நீ எனக்கு கொடுக்கணும். அதுதான் ஓய்வு நாள். ஓய்வு நாள்னால் அந்த ஓய்வு நாள்ன்றது டிஃப்ரெண்ட் வேயில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், ஓய்வு நாளை ஆசரிக்கணும். ஓய்வு நாளை ஆசரிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஓய்வு நாளில் துணி துவைக்கிறது, அந்த வாரத்துக்கு ஃபுல்லாக சமையல் செய்து வைக்க வேண்டியது. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி எங்கே மீன் காய்கறியெல்லாம் கிடைக்காது. துபாயில் அந்த பிளாசான்னு சொல்லுவாங்க, ஒரே அந்த ஒரு இடத்துல தான் வந்து மீன் மார்க்கெட் இருக்கும், மற்றபடி எங்கேயும் மீன் கிடைக்காது. நீங்கள் போனோன்னா அங்கே ஒருத்தர் தான் போய் ஆகணும். எப்போ? அது வெள்ளிக்கிழமை. அப்புறம் வெள்ளிக்கிழமை இல்லையா, மற்ற நாளில் எந்த மீன்கள்லாம் நம்ம போகவே முடியாது, அவங்க மீன் இருக்கும் இருக்காது. அப்போது என்ன பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமைனா எல்லாம் கோயிலாவது குளமாகுது, நேராக போக வேண்டியது. ஒரு வாரத்துக்கு வேண்டிய மீனை வாங்கி, காய்கறியெல்லாம் வாங்கி, அதை கொண்டாந்து அதை பக்குவம் பண்ணி அடித்து வெடித்து அதை கொஞ்சம் ஆக்கி தின்னுட்டு டயர்டாக படுத்திட வேண்டியது, அவ்வளோதான். ரைட்? ஆனால் நம்ம அந்த நாளில் கனம் பண்ணி மீன் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆலயத்துக்கு போவேன்னு சொல்லி, ரைட், காய்கறி இல்லைனாலும் பரவாயில்ல, கறி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆலயத்துக்கு போவேன்னு சொல்லி அதை நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருக்கு கனம் பண்ணும்போது கர்த்தர் இந்த நாளில் மீனை வீட்டில் கொண்டாந்து கொடுக்குறாரு. இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டில் ஃப்ரெஷ் மீன் ஃபோன் பண்ணால் போதும், மீன் கொண்டாந்து கொடுக்குறாரு, கறி மட்டன் கொண்டாந்து கொடுக்குறாரு, சமையல் ஆக்கின பிரியாணியே கொண்டாந்து கொடுக்குறாரு.
ஏன் நம்ம இந்த மாதிரிலாம் கர்த்தரை நம்ம கனம் பண்ணுறதுனால, ஓய்வு நாளை ஆண்டுக்கு ஒதுக்கி நம்ம வந்து அந்த நேரத்தில் நம்ம ஆண்டு கொடுக்கறதுனால கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை உண்மையுள்ள தேவனாக இருந்து அவர் நம்ம ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதனால் விசுவாசிங்களே, 6 நாள் ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. அந்த ஒரு நாளில் நம்ம ஆண்டவருக்கென்று ஒதுக்கி வைக்கணும். ஆண்டவருக்கென்று ஒதுக்கி வைக்க வேண்டும். அதில் உங்கள் வீட்டில் சில பேருக்கு சர்வன்ஸ் இருப்பாங்கன்னா, நம்ம எப்படி ஒரு நாள் லீவ் எடுக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வீட்டை வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு நாள் லீவ் கொடுக்கணும். நீ அவளுக்கு கொடுக்கலன்னா ஆண்டவர் உனக்கும் கொடுக்க மாட்டார். ரைட்? அதனால் யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன யோசிக்கிறோமோ, நம்ம எப்படி இருக்கணும், அது மாதிரி மற்றவங்களும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படணும். அல்லேலூயா. அப்போது நம்ம வாழ்க்கையில் அந்த ஒரு நாள் ஆண்டவருக்காக நம்ம வைக்கணும். ஆனால் ஒரு நாள் நமக்கு அநேக கடமைகள்லாம் உண்டு. அந்த நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஓய்வு நாளில் நீங்கள் ஆண்டவருக்குன்னு நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்களோ அது கர்த்தருக்கு தெரியும். ரைட்? ஓகே, எல்லாருக்கும் வேலை உண்டு. அன்றைக்கி நிறையா காரியங்கள்லாம் வாழ்கிறதுக்குள்ள காரியங்கள்லாம் செய்யணும். ஆனால் கர்த்தருக்கு தெரியுங்க நீ எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீ ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்குற, எந்த அளவுக்கு நீ ஆண்டவருக்கு மதிப்பு கொடுக்குற மதிக்கிறேன்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்போது நம்ம வெளியில் ஓய்வு நாளுக்கு முதல்ல ஆண்டவருக்கு முதலிடம். சில சமயத்தில் நம்ம விசுவாசம் டெய்லி வேதம் வாசிக்கணும், டெய்லி ஜெபம் பண்ணணும். ரைட்? ஆனால் சில சமயத்தில் நீங்கள் தூரம் போகிற மாதிரி தான் குழந்தைங்க இருக்கிறதுனால சில சமயத்தில் அந்த நாளெலாம் தவறிட்டாலும் அட்லீஸ்ட் அந்த வாரத்தில் ஒரு நாளாவது நேரம் எடுத்து என்ன பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். விட்டு போன வேத பகுதியெல்லாம் வாசித்து முடிக்கணும். வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசிக்கணும். ரைட்? உபவாசிக்கணும். அநேக ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆனால் நீங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது அது ஒரு தனி ஒரு கிரேடு தான். அல்லேலூயா. பெரிய உபவாசம் சில பேர் பண்ணுவாங்க, நோ ப்ராப்ளம். கர்த்தருக்கென்று ஏதாவது நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் என்ன பண்ணணும், ஒதுக்கி வைக்க வேண்டும். ஆண்டவர் பாதத்தில் அமைதியாக கொஞ்சம் தரித்திருக்க வேண்டும். மற்ற உலக காரியங்கள்லாம் கொடுக்குற நேரம் அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சந்தோஷம், நீங்களாம் வந்துக்கிறீங்க, ஓய்வு நாளில் நீங்கள் கனம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துக்கிறீங்க. அதற்குள்ள ஆசீர்வாதம் உண்டா? உண்டு, கண்டிப்பாக உண்டு. அல்லேலூயா. அப்படி வரும்போதே நீங்கள் அநேக காரியங்களால் ஏங்கி சோர்ந்து போய் கவலைப்பட்டு அநேக தேவையோடு வந்திருப்பீங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுறதுனால இல்லை, நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்து அப்படி பிரசன்னத்தில் இருக்கும்போதே அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை உங்களுடைய தேவைகளை சந்திக்கும். ஆராதிக்கும் போது அந்த பாட்டின் மூலமாக கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். வசனங்கள் மூலியமாக கர்த்தர் உங்களை பேசுவார். ஊழியக்காரங்க நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அதனால் ஒரு வசனம் படிங்க, யாத்திராகம் 20:8-11 படிங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அதனால் அந்த ஒரு நாளில் நம்ம கர்த்தருக்கென்று எவ்வளோ நேரம் கொடுக்குறோமோ
அந்த நாளில் நம்ம கணம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஒரு பயங்கரமான ஒரு வசனம், அது நம்ம வாயில் அது வந்து வசனம் இருக்கிறதுனால காட்டுறேன். 31:15 யாத்திராகமம். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஓய்ந்திருக்கும் ஓய்வினால், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். இது என்னையா இது? ஸோ அதனால் கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு ஓய்வு நாளை கனம் பண்ணுறோமோ அவருக்கு தெரியும். சரிங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பணம் தேவை, விசுவாசிங்க. அன்றைக்கி ஓட்டி போட்டால் செய்யக்கூட சொல்லுங்கள் தைரியமா அப்படி வரணும். நீங்கள் வரைக்கும் பார்த்தா நீ என்னடா பேசுகிற, என் கடன் எனக்கு வர பாடு எனக்கு தான் தெரியுன்றீங்க. இங்கே தான் நீங்கள் ஆண்டவர் சோதித்து பார்க்கணும். எல்லாருக்கும் தேவை உண்டு, எல்லாருக்கும் கடன் தொல்லை, எல்லாருக்கும் பண்ண அவசியம். சாத்தான் தூண்டுவான். அன்றைக்கி லீவு நாளில் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி போட்டால் ஓட்டின்னா அதுக்குமா டபுள் ரேட் அதுக்கு. அப்படியும் போது நம்மளுடைய எண்ணம் எங்கே போவோம்? அங்கே தான் போவோம். ஆனால் நீங்கள் விசுவாசமாக ஓட்டியாவது மண்ணாங்கட்டியாவது எனக்கு ஆராதனை தான் முக்கியம், அவருடைய சமூகம் தான் இன்னும் முக்கியம் சொல்லிவிட்டு நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கனால் கர்த்தர் உங்கள் தேவையில் சந்திப்பார், அதிசயமாக சந்திப்பார், அற்புதமாக சந்திப்பார். இதெல்லாம் தான் நம்ம ருசித்து பார்க்கணும், ரைட்? ஆனால் நீ மனுஷருமாக ஓட்டி செய்து அதில் பணம் வரும், அதில் பணம் வரும்னா இருக்குதான் 10 பையில் போட்ட மாதிரி போயின்னு இருக்கும். ஆனால் கர்த்தருக்கண்டு நீ தியாகம் விசுவாசம் வைத்து, ஐயோ எனக்கு ஓய்வு நாள், நான் வந்து ஆண்டரை கனம் பண்ணணும், ஆராதிக்க போகணும், கர்த்தரை ஆலயத்துக்கு போகணும், வேதம் வாசிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆண்டருக்கு ஒதுக்கி வச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லையா? அதுதான் பரிசுத்தம். ஓய்வு நாளை இன்னும் எப்படி சொல்லிட்டு ஏசாயா அழகாக சொல்கிறாரு. ஏசாயா 58:13, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. உயர்ந்த இடங்களில் சொல்ல உங்களுக்கு ப்ரொமோஷன் தருவார், உங்கள் தேவையிலெல்லாம் சந்திப்பார், இன்க்ரிமெண்ட் தருவார், போனஸ் தருவார். எப்போ? ஓய்வு நாளில். எப்படி? நமக்கு இஷ்டமானதை செய்யாமலும் நம்முடைய காலை இங்கேயும் அங்கேயும் ஓடுறதை விட்டுட்டு வழிகளெல்லாம் நடவாமல், நம்ம சொந்தமான பேச்சை செய்யாமல், சொந்த பேச்சை பேசாமல் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று மகிமையான நாள், கர்த்தருக்கு பரிசுத்தத்தை நான் செய்யணும்னு நினைப்பானால் நீ மனமகிழ்ச்சியாக இருப்பாய். உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபின் ஆசீர்வாதம். யாக்கோபின் ஆசீர்வாதம் என்ன? 2 பரிவாரம் கோலும் தடியாமையும் போனான், ரைட்? ஆனால் 2 பரிவாரங்களோடு திரும்பிவாங்க. சரிதான் இப்போ. அதனால் பரிசுத்தம் என்றால் நீங்களாம் நல்லவங்க தான், நல்லா ஒழுங்காக வரீங்க. சில பேர் வந்து போகிறீங்க. ஆனால் இன்றைக்காவது கொஞ்சம் நம்ம சபைக்கு வரவங்கன்னு சில பேர் புதுசாக வரவங்க விட்டுடுங்க. சில பேர் வந்து போகிறீங்க, ரைட்? ஆசையமாக வந்து போயின்னு இருக்கோம். ஏதோ ஒரு சபையில் ஒரு மெய்ப்பன் கீழே ஒரு சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள்னால் கண்டிப்பாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சபையில் நீங்கள் உண்மையாக உத்தமமாக இருப்பீர்கள்னால் கர்த்தர் கைப்பிடி ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால் ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். சரி, அப்புறமா படிங்க, தொடர்ந்து படிங்க. லேவியராகமம் தொடர்ந்து படிங்க. விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இது எத்தனாவது கட்டளை? 2வது கட்டளை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, விக்கிரகங்களை
நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக உங்கள் தேவனாய் கர்த்தர். இன்னொன்று, ஆண்டரா அதிகமாக அருவருக்கிற காரியம் விக்கிர ஆராதனை. அது சொல்ல, நான் தான் உங்களை சிருஷ்டித்தேன், உங்களை உருவாக்கினேன், உங்களை ரட்சித்தேன், உங்களை போஷித்து வருகிறேன், உங்களை பாதுகாத்து வருகிறேன். நாங்கள் தான் உன்னுடைய கண்மலை, உன்னுடைய பலன், உன்னுடைய கோட்டை, உன்னுடைய ரட்சகர். எனக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. என்னை எல்லாமல் உலகத்தில் வேற தேவனே இல்லைன்னு சொன்ன அவ்வளோ பெரிய தேவனை விசுவாசிக்கிற நாம் அநேக நேரங்களில் என்னை சிருஷ்டித்தவர், என் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிற தேவன், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, இல்லாததிலிருந்து உருவாக்குற இவ்வளோ பெரிய தேவனை நான் என் தெய்வமாக கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையை நம்ம சில சமயத்தில் விட்டுட்டு நம்ம ரட்சிக்க முடியாத, நம்மை எந்த விதத்திலும் நமக்கு உதவி செய்ய முடியாத அநேக காரியங்கள் மேல் நம்ம நம்பிக்கை வைத்து ஓடு கிடக்கிறோம். இந்த நீங்கள் நம்ம சாதாரணமாக இதை எண்ணி விட கூடாது. போனதில் அருளா சொன்னாங்க, விக்கிர ஆராதனைன்னு நம்ம சிலையை வச்சுன்னு அதுக்கு ஒன்று உருவத்தை உருக்கான்னு நம்ம யாரும் அதிகமாக வணங்குறது இல்லை இல்லையா? ரோமன் கேத்தலிக்ஸில் சில பேர் அதை செய்கிறாங்க. ஆனால் நம்ம விசுவாசிங்க எந்த விக்கிரத்தையும் நம்ம உண்டாக்கி வணங்குறது இல்லை. ஆனால் நம்முடைய உள்ளான இருதயத்தில் நாம் யார் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறோம், யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம், யாரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம், யாரை ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன் என்று, என் தேவைகளெல்லாம் சந்திக்கிற வல்லமை உள்ள தேவன் என்று நம்ம நினைக்கிறோம், செய்கின்றது கர்த்தருக்கு தெரியும். அப்போது நம்மை சிருஷ்டித்த, நம்ம ரட்சித்த, நம்ம உருவாக்கின, நம்ம தேவைகளெல்லாம் சந்தித்து நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிற அந்த வல்லமையுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் நீங்கள் எது மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதெல்லாம் நம்ம விற்கிறது தான், அதெல்லாம் விற்கிறவங்க தான். நம்ம முக்கியமாக நம்ம அநேக நேரத்தில் மனுஷரை நம்ம நம்புகிறோம். அநேக நேரத்தில் மனுஷரை நம்புகிறோம், சாதாரண மனுஷரை நம்புகிறோம். அதே நேரத்தில் அதிகாரிகள், இது இப்போ பொலிட்டிக்கல் விஷயம், எனக்கு அந்த மினிஸ்டர் தெரியும், எனக்கு அந்த அரை வட்டம் தெரியும், இந்த முழு வட்டம் தெரியும் சொல்லினா அவனுக்கே சீட்டு காலியாக இருக்குது, எப்போ இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. ரைட்? இன்றைக்கி ஜெய வாழ்கன்னு போகிறான், அடுத்த நாள் ஜெயிலில் போயின்னுக்கிறான். அந்த மாதிரி ஆளுங்க மேலே தான் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா? எனக்கு அந்த மினிஸ்டர் தெரியும், அந்த மாதிரி நம்பி குட்டி சொன்னாருன்னா நிறைய எங்கள் சொந்தத்துலையும் சரி, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் உண்டு. அப்போது நம்ம ரட்சிக்க முடியாத ஒரு நிலையற்ற ஒரு மனுஷன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம்ல, அவர் எனக்கு செய்திடுவார், என் காரியத்தை அவர் முடிச்சு கொடுத்துருவார், அதுதான் விற்கிற ஆராதனை. நம்ம அப்படித்தானே பண்ணுறோம். அவரை பிடிச்சா போதும், இவரை பிடிச்சா போதும், அவர் எனக்கு அவர் செய்வார், எல்லாம் நாசிலே சுவாசம் இல்லை மனுஷனை நீ நம்பாதேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் உண்மையாக ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு, தேவன் தேவைகளை சந்திக்க வல்லவர், மனுஷரை காட்டிலும், ராஜாக்களை காட்டிலும், மினிஸ்டரை காட்டிலும் என் கர்த்தர் பெரிய கர்த்தர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், என் தேவைகளை என் தேவன் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை நீங்கள் நம்பி விசுவாசிக்கும் போது கர்த்தர் வாழ்க்கையில் பேரி காத்து செய்வார். அதை விட்டுட்டு நம்ம ரட்சிக்க முடியாத மனுஷனையும் அநேக நேரத்தில் நம்ம பணத்தை நம்புகிறோம் இல்லையா? பணத்தை கொடுத்துட்டு காரியத்தை சாதிச்சிருக்கலாம். ரைட்?
ஒரு மாதிரி நீங்கள் பார்க்குறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. பணத்தை கொடுத்துட்டு காரியத்தை நம்ம சாட்சிக்கலான்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் ஆகாது. அநேக சமயத்தில் நம்முடைய ஞானத்தினால நம்ம எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, என்னுடைய நல்ல ஞானத்தில் நான் இதனால் சப்போஸ் நிறைய பேர் இன்டர்வியூ போயிட்டு வந்து சொல்லுவாங்க, அது இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன், வந்து என்ன சொல்லுமா எனக்கு கேட்டு நான் நல்லா பதில் சொன்னேன், கேட்டதுக்கெலாம் டான்னு அடித்தேன் அப்படின்வாங்க. அது கற்றுக்கு தான் தெரியும். அவர் கிருபையாக தான் நம்மளுக்கு அது கிடைச்சது, நம்முடைய ஞானத்தினால இல்லை. அதனால் நம்முடைய ஒரே வல்லமையுள்ள யாருக்கும் ஒப்பில்லாத ஒரு தேவனை மேல் இருக்கிற நம்பிக்கை விட்டுட்டு நீங்கள் எது மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதெல்லாம். சில பேர் பிள்ளைங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க. பிள்ளைங்க மேலே எப்படி, என் பையன் அவனுக்கு சோறு போட்டு அவனை வளர்த்தா அவன் எனக்கு வருக்காலத்தில் என்ன காத்துக்கொள்ளுவான். இதில் வர டிவிஷன் வீட்டில் அப்பா செல்லம் அம்மா செல்லம். இந்த அம்மா யார், ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் அம்மா செல்லம் இல்லையா, பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அப்பா எல்லாம் இல்லை, யூஸ்வலாக செல்லம். சில பேர் நல்லா தான் இருக்கிறோம். அப்படின்னு வளர்க்கும் போது நீ வந்து ஆண்டவர் நம்பிக்கை வைக்காமல், தன் புருஷன் மேலே நம்பிக்கை வைக்காமல், தன் பிள்ளை மேலே நம்பிக்கை வச்சு அவனுக்கு நீ பார்ஷாலிட்டியாக இருந்து காட்டி அவனுக்கு வளர்த்து அவனை நீ கஞ்சி ஊற்றுவானா, நீ நல்லா பாருங்கள், நீங்கள் தான் அவனுக்கு கஞ்சி ஊற்ற அந்த வரும். புரியுதா? ஆமாம், அது கெட்டு உன் செல்லத்தில், நீ கொடுக்குற செல்லத்தில் அது நாசமாக போயிடும், அது போக்கிரியாக போயிடும். போயிட்டு அது செய்ய வேண்டிய வேலையை குடும்பத்தை கவனிக்காமல் கடைசியில் நீ தான் அவனுக்கு கஞ்சி ஊற்ற வேண்டிய வழியாக வந்துடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். நீ எந்த விதத்திலும் எந்த விக்கிரத்தை நீ யாரையும் நீ நம்பாதேன்னு. சீக்கிரமாக ஒரு படிங்க. மோசே ஆண்டவர் பெரிய அற்புதம் பண்ணி பெரிய அடையாளங்களால் ஜனங்களை விடுவித்து வண்ணாந்தத்தில் போஷித்து மண்ணாவை அனுப்பி தண்ணி கற்பானிலிருந்த தண்ணியை ஊற்றி பாதுகாத்து வழிநடத்து வராரு. ஆண்டவர் தூக்கி நீ மேலே வாப்பா, நான் கட்டில் இந்த 10 கட்டில் தரணும்னு சொல்லி கூப்பிட்ட உடனே போயிட்டு வரத்துக்கு என்னாச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட்டானோடனே என்ன ஆச்சு, ஜனங்களா ஒரு ஐயோயோ இந்த மோசைக்கு என்ன ஆச்சோ. அதனால் ஆரோன்ட்டு போய் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒரு முன்செல்லும் ஒரு தெய்வத்தை நீ உண்டாக்குனேன்னு. ஒரு ஆரோன் ஒரே ஒரு ஆள் தான், மோசே மாதிரி அவர் ஒன்றும் ஸ்ட்ராங் ஆள் இல்லை. அப்போ அவர் பயந்து என்ன பண்ணார், ஓகே கொண்டுங்க நகைலாம் கொண்டு வாங்க, கொண்டு வந்து என்ன பண்ணுங்க என்கிட்ட கொடுங்க நான் பண்ணுறேன். என்ன பண்ணார், அதெல்லாம் கொண்டு வந்தோடனே எல்லாத்தையும் உருக்கி என்ன பண்ணார், ஒரு கண்டுக்குட்டியை உண்டாக்கிட்டார். ஒட்டாட்டு அதை என்ன பண்ணாங்க, பலியிட்டு ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. மோசே அதை பார்த்துட்டு பயங்கர கோபத்தோடு வந்து இந்த ஜனங்கள்லாம் வந்து ஆராதிக்க பார்த்துட்டு ஆரோன்ட்டு கேட்குறேன் என்னப்பான்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, 32 மலைக்கு அவர் இறங்கி வர தாமீதை கண்டு அவருக்கு என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஆரோன்ட்டு போய் எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ண வேணும்ன்ற. அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் பொண்ணுங்களாம் நாட்டு பொண்ணுங்கள்ல கோல்டு அதெல்லாம் நீ கொண்டு வரங்கன்றாரு. கொண்டு வர அவர் என்ன பண்ண 4ஆம் வசனத்தில் அவர்கள் கையில் இருந்த அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரை யார் செய்தது, அது
ஆரோன் தான் வாங்கி யார்? ஆரோன் தான் கண்டு குட்டியை உண்டாக்குறாரு. அதுக்கு மாதிரி வணங்கும் போது அப்போது கீழே வந்துட்டு மோசே கேட்கும் போது இவர் என்ன சொல்கிறார்? இவர் 24ஆம் வசனம், அப்பொழுது நான் பொன்னுடைமைகளை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்னியிலே போட்டேன். அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது. அதே வந்துச்சான். செய்ததெல்லாம் யாரு? இவன் தான் வாங்கி இவன் தான் போட்டு பண்ணி ஆளுங்களை உருக்கிறது. இப்போ மோசே வந்து அவனை என்ன ஏன்ப்பா அப்படி பண்ணணுன்னே, எனக்கு ஒன்றும் தெரியாது வந்து கேட்டாங்க. போட்டேன் இந்த கன்றுக்குட்டி. ஒன்று ஆண்டவருக்கு விக்கிர ஆராதனை பிடிக்காது. அதில் இது பாருங்க ஒரு பொய் வேறு. நீங்கள் அந்த விற்காரன்னா கர்த்தருக்கு பயமே இருக்காது. பொய், பொருட்டு, விபசாரம், வேசித்தனம் எல்லாம் உள்ளே வந்துடும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா ஆண்டவருக்கு மேலே கொடுக்க வேண்டிய கணம் கொடுக்கலன்னா பாருங்கள் பொய். இன்னொன்று சொல்லிடுறேன் பாருங்கள். சாலமோன் ராஜாவுக்கு ஆண்டவர் பயங்கர ஞானத்தை கொடுத்து அவனை விசேஷத்தை ஒரு ஆளாக்கி ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து அவனை பார்த்து அவனுடைய ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார் பாருங்கள். 1 ராஜாக்கள் 11 ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும், அம்மோனியரும், ஏதோமியரும், சீதோனியரும், ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்து அடுத்த வருஷத்தில் அவர்களோட ஐக்கியம் கொண்டான். 4வது வசனம் பண்ணீங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலோமன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்புறம் அவைகளுக்கு மேடைகளை கட்டினான். கர்த்தர் அவனை உணர்த்தினார். கேட்கல. கர்த்தர் அவன் கோபம் பண்ணார். அதனால் என்னாச்சு? ராஜ்யபாரத்தை நீக்கிட்டார். விசுவாசிங்களே, நம்ம தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை விட்டு நம்ம ஒரு காலம் ரட்சிக்க முடியாத மனுஷர் மேலேயோ, அழிந்து போகிற பணத்தின் மேலேயோ, நம்முடைய சுய பலத்தின் மேலேயோ நம்ம சாராமல் எல்லா காரியத்திலும் எல்லா நேரத்திலும் என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். என் தேவன் என் தேவைகளை சந்திக்க வல்லவர். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் வாக்குத்த உண்மையிலிருந்து சேர்ந்து என்னை முற்று முடிய காக்க வல்லவர் என்பதை நம்ம குழுமான கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொண்டு உம்முடைய வார்த்தையை கேட்டு கற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை தந்தீரே. உம்மிடத்தில் ஒப்புரவாகி உம்முடைய பந்தியிலே கிட்டி சேருவதற்கு தயை பாராட்டினீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் மனபாரத்தோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவருடைய மனபாரங்கள் எல்லாம் நீங்கத்தக்கதாய் கர்த்தர் தொடர்ந்து அவர்களோடு கூட இடைப்பட்டு நீர்தாமே ஆண்டவரே ஒரு புதிய நம்பிக்கையோடு கூட அவர்களை திரும்ப அனுப்பும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். புதிதாய் வந்தவர்களோடு கூட தொடர்ந்து கர்த்தர் இடைபடுவீராக. எங்களோடு கூட ஐக்கியம் கொள்ள கர்த்தர் அவர்களுக்கும் உதவி செய்வீராக. அப்பா, எங்களுடைய சபையினுடைய இந்த புதிய வாரத்தில் இருக்கிறதான எல்லா ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஒவ்வொன்றிலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. பேசி நம்முடைய தாசனையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து இன்னும் பயன்படுத்துவீராக. எல்லாவற்றையும் உம்முடைய கிருபைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மறுக்காத நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட தங்கி தாபரிப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.